உங்க 2 பேரோட நான் இருக்கிறேன்பா, நான் வர்றேன் உங்க கூட. அல்லாஹ் அக்பர். சொல்லும்போது எனக்கு மனம் நெகிழ்வாக ஆகிறது. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஒரு தாய் அன்பு, ஒரு தாய் உள்ளத்தோடு ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகா பெரிய அளவுக்கு கிடைத்தது. சொல்றான் பாருங்க, இன்னனி மாக்குமா அஸ்மஉ அரா. அவன் என்ன பண்ணிடுவான்னு நான் பார்க்கிறேன், அவன் உங்களை என்ன பேசிடுவான்னு சொல்லி நான் கேட்கிறேன் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்றான். சொன்ன உடனே ஹஜ்ரத் மூசாவுக்கு வந்ததே தெம்பு, வந்ததே உத்வேகம், வந்ததே ஆற்றல். அழகாக போனாங்க, ரொம்ப தைரியமாக போனாங்க. என்ன செஞ்சிருவான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. இதுதான் உங்களுக்கு வசீஃபா. இந்த வசீஃபாவை ஓதிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துவாவை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா ஓதணும். என்ன வசீஃபா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. 3 முறை ஓதிடுங்க. 3 முறை ஓதிட்டு திரும்ப அவுது சொல்லி திரும்ப பிஸ்மி சொல்லி قال لا تخافا إنني معكما قال لا تخافا إنني معكما أسمع وأرى. அவ்வளவுதான். மூசா நபியையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நெஞ்சத்தில் நிறுத்தி, உன் கூட அல்லாவை நீ துணைக்கு அழைப்பதை போன்ற என்ன செய்யணும், உனக்கு அல்லாவை துணையாக்குவதை போல என்ன செய்யணும், மன நெகிழ்ச்சியோட நீங்க ஓதணும். ஓதி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலை துவா, அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். யா அல்லாஹ், உன்னை கொண்டே நான் காலையில் ஆனேன், உன்னை கொண்டே நான் மாலையிலும் ஆவேன், உன்னை கொண்டுதான் நான் வாழ்கிறேன், உன்னை கொண்டே நான் மரணமாகவும் ஆவேன், உன்னுடைய பக்கமே நாங்கள் அனைவரும் எழுப்பப்படுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொருள் முடியும். இந்த துவாவும் அந்த வசீஃபாவும் சேர்ந்து எந்த காலத்திலும் அன்றைய நாள் பொழுத உங்களுக்கு சந்தோஷத்துக்கு மாற்றமா தந்து விடாது. ஃபஜ்ர் தொழுக மெயின், ஃபஜ்ருக்கு பிறகுதான் இதை ஓத முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இந்த சேனலை ரொம்பவே நீங்க ஆதரிக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும்.